திருவாசகம் இரண்டாவது தலைப்பு. சிவபுராணத்துக்கும் கீர்த்தி திருவுகளுக்கு என்ன வேறுபாடுனா, சிவபுராணம் இறைவனுடைய குணங்களை சொல்லும், கீர்த்தி திரைகள் இறைவன் செயலை சொல்லும். இந்த வேறுபாடு தெரிஞ்சாலே பாடும்போது நம்ம வேறுபாடோடு பாடிடலாம். ஒரே விஷயந்தானா, இது தெரியாமல் லைஃப் லாங்காக பாடிக்கிட்டு இருப்பாங்க. சிவபுராணத்தில் எங்கேயாவது ஒரு கதை இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. சிவபுராணத்தில் எதுலையாவது கதை சொல்கிறாரா? ஆனால் கீர்த்தி திருவுகள் முழுவதும் என்ன இருக்கும்? கதை இருக்கும். சிவபுராணம் இறைவனுடைய குணங்கள், கீர்த்தி திருவுகள் இறைவனுடைய செயல்கள். குணங்கள் செயலாக மாறுவது. அருணைவடிவேல் முதலியார் உரையில் சிவபுராணம் பாலில் நெய் போல்பார். புரிஞ்சுக்கிடுறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு அர்த்தம். கீர்த்தி திருவகவல் தயிரில் நெய் போல்பார். தயிரில் நெய் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். இப்போ எல்லாத்துலையும் எடுக்கிறானு அவனும் வேறு. ஆமாம், இப்போ எல்லாத்தையும் பாலில் தண்ணியிலே எடுப்பானு விட்டா. இப்போ நம்ம அதுக்கான முதல்ல நீங்கள் பொருள் எழுதுங்க. நீங்களே வச்சு நீங்களே வாசித்து பார்த்தீங்க, அவர் விளக்கணாங்கள். அதில் ஒரு 5 வரிக்கு தில்லை மூதூர் மூலவரி முதல்ல சொல்லணும். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி. தொடர் மட்டும் சொல்லுங்க. தில்லை மூதூர் முதல் தொடர் எழுது. முதல் தொடர். வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் ஒரு பாடம் எடுக்க ஆரம்பிச்சேன். தில்லை என்னும் பழைய ஊரின் கண் ஆடிய திருவடி. கொஞ்சம் மாற்றி கொடுங்க. ஊரின் கண் ஊரில் அப்படி மாற்றி. சரிங்க. தில்லை என்னும் பழைய ஊரில் ஆடிய திருவடி. அடுத்த தொடர் ஆடிய திருவடி. நடம் இயற்றிய அழகிய அடியால். நடனம் ஆடுகின்ற அழகிய திருவடிகளால். அப்படி சொல்லுங்க. நடனம் ஆடுகின்ற அழகிய திருவடிகளால். அடுத்த தொடர். தொடர் நம்பர் சொல்லுங்க. 3வது தொடர் பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி. பலவேறு உயிர்கள். அதை படிங்க, நான் எதுவுமே சொல்றேன். பலவேறு உயிர்கள் எல்லாவற்றிலும் இடைவிடாது ஆடுவானாகி. உயிர்களில் இயங்குபவனாகி. நீ படிங்க, உரை நான் சொல்லிடுறேன். உயிர்களில் இயங்குபவனாகி. 4வது தொடர் எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி. அளவு குறிக்கப்படுதல் இல்லாத தன் பல குணங்களுக்கு எழுச்சி பெற விளங்கி. அவன் குணங்கள் விளங்கின்னு சொன்னா போதும். சிவனின் குணங்கள் விளங்கி. நான் பேசுறது பதிவாயிருமா? ஆயிருங்க. நீங்க சத்தமா படிங்க. சரிங்க. சிவனின் குணங்கள் விளங்கி. அடுத்து 5வது தொடர் மண்ணும் விண்ணும் வானோர் உலகம். சத்தமா சொல்லு. மண்ணும் விண்ணும் வானோர் உலகம். மண் விண் வானோர் உலகம் அவையெல்லாம் அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. மண்ணுலகம் விண்ணுலகம் வானோர் உலகமும். இதுல என்ன போட்டிருக்குன்னா, நில உலகத்திலும் வானுலகத்திலும் தேவர்கள் உறையும் ஏனை உலகங்களிலும். மண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் தேவர் உலகத்திலும் பிற உலகங்களிலும். ஏனைய உலகங்கிறத பிற உலகம்னு புரிஞ்சு. 6வது தொடர் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும். ஒரே நீங்க அப்படியே படிங்க. நான் விளக்கம். செறிந்த கல்வி பொருளை தோற்றுவித்தும் பின்னர் அதனை அழித்தும். கல்வியை தோற்றுவித்து
அவரே அந்த கல்வியை அளித்துங்கிறது பொருள். கல்வியை தோற்றுவித்து கல்வியை அவரே தோற்றுவிக்கிறாரு, அவரே அவரே அந்த கல்வியை அளிக்கிறார். 7வது தொடர். என்னுடை இருளை ஏறத் துறந்தும். என்னுடை இருளை ஏறத் துறந்தும். என்னுடைய அறிவைப் பற்றிய அறியாமையிருளை முற்றும் எரிந்தும். ஆணவமலத்தை நீக்கியும், அவ்வளோதான். என்னை பற்றிய ஆணவமலத்தை நீக்கியும். என்னை பற்றிய ஆணவமலத்தை நீக்கியும். என் உயிரில் இருக்கிற ஆணவமலத்தை நீக்கியும். எட்டாவது தொடர். அடியார் உள்ளத்து அன்பு மீதூர. பொருள் சொல்லு. அடியார் உள்ளத்தில் அன்பு நெருங்க. அடியவர்களின் உள்ளத்தில் அன்பு மிக. அடியவர்கள் உள்ளத்தில் அன்பு மிக, அவ்வளவுதான். அடுத்த தொடர். குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும். குடியிருப்பாக கொண்ட விரதமும் தலைமையும் என்றவாறு. அடியவர் உள்ளத்தில் குடியிருந்துன்னு அர்த்தம். அடியவர் உள்ளத்தில் குடியிருக்கும் தலைமை உடையவன். விரதம்னா உறுதி உடையவன். போதும், அவ்வளவு போதும். அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். நீங்க ஒவ்வொரு தொடர படிக்கும் விளக்கம் சொல்லிடுற போதும். 7 நிமிஷம். இந்த பதிகத்துக்கு தனிச்சிறப்பே தில்லையை வச்சு தொடங்கிறது தான். இதில் இன்னொரு சிறப்பையும் நம்ம உணரணும். போன பதிகம் சிதம்பரத்தில் திருவடியில் முடியும். சிவபுராணம் செல்வர் சிவனடிக்கில் பல்லோரி மேத்த பணிது. இந்த பதிகம் அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம். நம்ம இவ்வளோ நாள் அப்படி யோசித்தோமா? அதெல்லாம் ஒரு முக்கியமான இடம். இது திருவடியிலே தொடங்கும். தில்லைமூதூர் ஆடிய திருவடிங்கிறது நம்ம போன வகுப்பிலோட பேசணும். தூல நடனம். நாம் உண்மை விளக்கத்தில் படிக்கிறது தூல நடனம். தூல நடனம்னு சொன்னாலே ஐந்தொழில் தான். இறைவன் ஐந்தொழில் ஆற்றுவது உயிர்களை கட்டுநிலையில் செலுத்தி சுத்த நிலைக்கு கொண்டு வர. ஊனை நாடகம், ஞான நாடகம், அதுதான் இதில் செய்தி. ஊனை ஆடுவித்தல் பிறவி, ஞான நாடகம் பிறவாமை. அதான் தில்லைமூதூர் ஆடிய திருவடினார். கொடுத்துருவாங்க சில விவசாயி. எது வரைக்கும் வந்தீங்க? தில்லைமூதூர் ஆடிய திருவடி. அடுத்தது பல்லுயிரெல்லாம் பயின்றனன் ஆகி. பல்லுயிரெல்லாம் பயின்றனன் ஆகினா இறைவன் ஆடுறதே உயிர்களுக்கு பிறவாமை கொடுக்கதான். முதல்ல ஐந்தொழில்கள் எதெல்லாம்? படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். மறைத்தல், அருளல். அதை எழுதுங்க. முதல்ல 5 எழுதுங்க. இந்த 5 2 பிரிங்க பார்க்கலாம். இந்த 5 2 பிரிக்கணும். உங்கள் திறமையை காட்டுங்க பார்க்கலாம். எல்லாம் மறைத்தல்ங்க, கடைசியில் அருளல்.
படைத்தல் காத்தல் அழித்தல் மாயையில் நடக்கு. மறைத்தல் அருளல் உயிரில் நடக்கு. சொல்லி பாருங்கங்க, மாயையை தான் படைக்கிறாரு, மாயையை தான் காப்பாற்றுறாரு, மாயையை தான் அழிக்கிறாரு. மாயையை மறைக்க முடியாது. எதை மறைக்கணுமோ அதுக்கு அறிவு இருக்கணும். இப்போ நிலத்துக்கு அறிவு இருக்கா? அப்போ அதை என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியும். எதை தான் மறைக்க முடியும்? அப்போ 5 தொழிலில் 3 தொழில் மாயையில் நடக்கு, 2 தொழில் நடக்குது. ஒரு பாயிண்ட். அந்த 3 தொழிலுமே யாருக்காக தான் நடக்கு? உயிருக்காக தான் நடக்கு. தனுகரண புவன போகத்தை படைக்கிறாருன்னா அதுவும் உயிருக்காக தானே. இறைவன் மறைத்தலையும் அருளலையும் உயிரில் நிகழ்த்தும் போது செய்கின்ற செயலை தான் பல்லுயிரெல்லாம் பயின்றனாகினார். நீங்கள் உண்மை விளக்கத்தை எடுத்து வச்சு நான் ஏதுங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிற இடத்த பார்க்கணும். அந்த நான் ஏதுங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிற வெண்பாவில் உன்னுடைய அறிவை நான் விளக்குறேன்னு தான் சொல்லுவார். ஓவாமல் உரைத்திடுவோம் அப்படிம்பார் உண்மை விளக்கத்தில். அதே தான் சொன்னேன். அதாவது நான் உன்னோடு ஒன்றாய் நிற்பேன், உன்னோடு உடனாய் நிற்பேன், உன்னோடு வேறாய் நிற்பேன். அதுதான் அந்த இடத்துல இறைவன் நம்ம கூட இருக்கிறது. நான் உன்னோடு ஒன்றாய் நிற்பேன், நான் உன்னோடு வேறாய் நிற்பேன், நான் உன்னோடு உடனாய் நிற்பேன் பார். அதுதான் பல்லுயிர் எல்லாம் இறைவன் பயிலுதல். சைவ சித்தாந்தப்படி உயிர்களுக்கு காட்டும் உபகாரமும் காணும் உபகாரமும் செய்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்த வரி என்ன அர்த்தம்? அதுக்கு பொருள் பல குணங்களும் எழுச்சி பெற விளங்கி. இறைவன் நடனம் ஆடும்போது அல்லது செயல்படும்போது தான், ஐந்தொழில் செய்யும்போது தான் அவனுடைய குணங்கள் விளங்குகிறது. நான் முன்னுரையிலே சொன்னேன், அங்கே குணம் இருக்கும், அங்கே குணம் விளங்கும்னு. வருதா வரலையா? இப்போது ஒருத்தர் கொடை வள்ளல்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? கொடை வள்ளல்னு அவரை சொல்கிறாங்க, அது ஒரு குணம் தெரியாது, ஆனால் அவர் கொடுக்கும்போது அது தெரியும். அதே மாதிரி இறைவன் நடனம் ஆடும்போது தான் அவருடைய குணங்கள் தெரியும். அது பார்த்திங்களா இவ்வளோ அழகான பகுதி. நம்ம சிவபுராணத்தையும் கீர்த்தி திருவகளையும் ஒரே மாதிரி படிக்கிறோம், அதுவே தவறு. அந்த கான்செப்ட் வேறு, இது கான்செப்ட் வேறு. சிவபுராணம் திருவாசகம் முழுவதுக்குமான, திருவாசகம் முழுதுலேயே என்ன இருக்குங்கிற முன்னுரை தான் என்னது சிவபுராணம்.
கீர்த்தி திருவகள் வந்து தமிழ்நாடு முழுதும் இந்தியா முழுதும் சிவபெருமான் எங்கெல்லாம் இருக்கிறாருங்கிறத பட்டியல் போடுவார். பஞ்சஹள்ளி அப்படின்னு ஒரு ஊர் சொல்லுவார், பஞ்சப்பள்ளி. அது தமிழ்நாட்டிலே இல்லை, அது ஆந்திராவில் இருக்குது பஞ்சஹள்ளி. அவர் சொல்கிற நிறைய கோயில் இப்போ இல்லை, அந்த கோயில்களை எல்லாம் பட்டியல் போடுவார். அதுதான் என்னது, கீர்த்தி திருவிழா. இறைவனுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் சொல்லுவார். ரெண்டையும் ஒரே மாதிரி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை அப்படி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. முதல்ல அதை புரிகிற முறை வேறு, இதை புரிகிற வேறு வேறு. முற்றோதல்காரங்களுக்கு அது 1வது தலைப்பு, இது 2வது தலைப்பு. அப்படி கிடையாது, இதில் நிறைய செய்தி இருக்கு. இறைவன் நடனம் ஆடும்போது தான் அவருடைய குணங்கள் விளங்குகிறது. அப்போ 8 குணம் தானே சிவனுக்கு. அப்போ எண் குணம்னு சொல்லியிருக்கலாம். அப்படின்னா முக்கியமான குணங்கள் தான் 8. ஆனால் அவனுடைய குணங்கள் எண்ண முடியாதது, எண்ண முடியாது. அதாவது பிற குணங்களை இந்த 8க்குள்ளே அடக்கலாம்னு அர்த்தம். இறைவனுடைய குணங்கள் நிறையா, ஆனால் 8. வேறு எதுவாக இருந்தாலும் அதை 8ல் அடக்குவாங்க. இப்போது பன்றிக்குட்டிக்கு பால் கொடுக்கறது ஒரு குணம், அதை ஒரு குணம்னு சொல்ல முடியுமா? அப்போ அது அருளில் சேர்த்துரும். 8 குணத்தில் ஒன்று என்னது, அதில் சேர்த்துரும். தாயுமானவராக வந்து ஒரு பெண்ணுக்கு உதவுனாருங்கிறாங்க திருச்சியில், அதை எதில் சேர்த்துரு, அருளில் சேர்த்துரும். எதில் சேர்த்துருவாங்க, பேரருளில் சேர்த்துரும். எண்குணம் உங்களுக்கு அடுத்தடவை நோட்ஸ் அதுலேயே இருக்குது, இந்த புக்கிலே இருக்குது. கொண்டாங்க எடுத்து. பல குணங்களாவன. 1. தன்வயத்தனாதல், சுதந்திரம்னு அர்த்தம். இறைவனுக்கு சுதந்திரம். தூய உடம்பினாதல், மலம் இல்லாதவன். இயற்கை உணர்வினாதல், தானே அறிவான். முற்றுமுணர்தல், எல்லாம் அறிவான். இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், அனாதி முக்தம். பட்டுநிலை கிடையாது அவனுக்கு. பேரருள் உடைமை, அதிலே விளங்கு அருள். அடுத்தது முடிவில் ஆற்றல் உடைமை, அளவற்ற ஆற்றல். அவ்வளவுதான். அடுத்தது வரம்பில் இன்பமுடைமை, அளவற்ற இன்பம். எட்டு வந்துருச்சுங்க. அவ்வளவுதான். மண்ணும் விண்ணும் வானோர் உலகம், நில உலகத்திலும் விண்ணுலகத்திலும் தேவர்கள் உரையும் ஏனை உலகங்களிலும். ஏனை உலகத்திலும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும், செறிந்த கல்வி பொருளை தோற்றுவித்தும் பின்னர் அதனை அழித்தும். இது எவ்வாறு புரியணும்னா, இறைவன் மாயையை தோற்றுவிக்கிறார். முதல்ல சுத்த மாயையை தோற்றுவிக்கிறார். சுத்த மாயையில்
விந்து தத்துவத்தில் தான் வாக்குகள் தோன்றுது. வாக்குகள் என்னதெல்லாம்? தூலம், வைகரி, சூக்குமை, வைசந்தி. சூக்குமை, வைகரி, மத்திமை, பைசந்தி. சூக்கும வாக்கு, மத்திம வாக்கு, வைகரி வாக்கு, இந்த பைசந்தி வாக்கு. அடுத்தது வைகரி. வைகரியை ரெண்டா பிரிக்கணும். ஸ்தூல வைகரி, சூக்கும வைகரி. சிவத்தத்துவம் எத்தனை? 5. அது சூக்கும வாக்க நாதத்தில் பொருத்துவாங்க. ஒரு சிவத்தத்துவத்துக்கு ஒரு வாக்கை பொருத்துவாங்க. அப்போ 5 சிவத்தத்துவத்துக்கு எது சமமாயிரும்? 5 வாக்கு சரியாயிரும். நாதமும் போட்டு சூக்குமை. அடுத்தது விந்துன்னு போட்டு மத்திமை. அடுத்தது சாதாக்கியம் போட்டு பைசந்தி. மகேஸ்வரம். தூல வைகரி, இல்லை சூக்கும வைகரி. சூக்கும வைகரி. சுத்தவித்தை. அது தூல வைகரி. இந்த 5க்கு என்ன பேரு? வாக்குகள். இந்த வாக்குகள் தான் நூல்களாகுது. இந்த வாக்குகள் தான் கல்வியாகுது. சதாசிவன் எங்க இருக்கிறாரு? இந்த தத்துவத்துக்குள்ள சதாசிவன் இருக்கிறார். அப்ப சதாசிவன் இருக்கிற இடத்துல தான் நூல்கள் தோன்ற முடியும். அவர் தானே குருவா வர்றாரு, நூல்கள் தோன்ற முடியும். இந்த நூல்கள் எல்லாம் தோன்றதை தான் அவர் கல்வியை தோற்றுவிச்சார்னு சொல்றார். இந்த வரியை சொல்லி பாருங்க. துண்ணிய கல்வி தோற்றியும் மட்டும் நிறுத்துங்க. கல்வியை தோற்றுவிக்கிறதுனா இதுதான். மந்திரங்களை, மந்திரம், பதம், வர்ணம், அதை தோற்றுவிக்கிறது. வாக்குகள் தோன்றது. வேதம், ஆகமம் இவைகளெல்லாம் தோன்ற காரணமாகிறது. பிரணவம் தோன்றது. இது எல்லாம் தான் ஏதாகுது? கல்வியாகுது. இதெல்லாம் தான் என்ன ஆகுது? நமச்சிவாயவே அவ்வளவுதான். நமச்சிவாயவே ஞானமும். நமச்சிவாய வாக்குல இருந்து தான் வரணும். இதுதான் கல்வியாகுது. இதை மாயையில யார் தோற்றுவிக்கிறா? இறைவன் தோற்றுவிக்கிறார். மாயை ஒடுங்கும் போது எது அழிஞ்சிடும்? இவைகள் எல்லாமே அழிஞ்சிடும். அதனாலதான் இதுக்கு பாச ஞானம்னு பேர். அதான் அழித்தும்னார். மாயை ஒடுங்கும் போது மாயையில் தோன்றியவைகளும் ஒடுங்கிடும். அதான் அழித்தும்னார். அஞ்செழுத்து அழியுமா? அஞ்செழுத்து ஈதாகி அழியும் எழுத்து ஆய்விடுமோ தஞ்சாவூர் சாற்று. அஞ்செழுத்து அழியாது. ஏன் அஞ்செழுத்து அழியாதுன்னா? ஏன் அஞ்செழுத்து அழியாதுன்னா, அஞ்செழுத்து குறிக்கிற பொருள் அழிவதில்லை. அப்போ அஞ்செழுத்து அழியாது. அது மட்டும் அழியாது.
பிரபஞ்சம் ஒடுங்கினாலும் இறைவன் இருக்க போகிறாரு. அப்போ சி அழியாது. அம்மை இருக்க போகுது, அழியாது. உயிர்கள் இருக்க போகுது, என்ன அழியாது? உயிர்கள் யகரம் அழியாது. மலங்கள் 3 மலங்களுமே அழியாதுல்ல, ஒடுங்க தானே செய்யும். அதனால் எந்த எழுத்து மட்டும் அழியாது, மட்டும் அழியாது. உண்மை விளக்கத்தில் இருக்கு. 5 எழுத்து ஈதாகில் அழியும் எழுத்து ஐவிடுமோ தஞ்ச அருள்குருவே சாற்று உற்ற குறி அழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது. எழுத்துக்கள் வேணா, அடையாளங்கள் வேணா அழியலாம். ஒருவேளை நீங்கள் சீன் எழுதுகிற எழுத்து வேணா கூட அழியலாம். ஆனால் அது குறிக்கிற பொருள் என்ன செய்யாது? பொருள் அழியாதுன்னா எழுத்து அழியாது. இப்போ நம்ம வீட்டில் அம்மி இல்லை, அப்போ அம்மிங்கிற சொல் என்ன செஞ்சிடும்? அம்மிங்கிற சொல் அழிய எது காரணம்? அம்மி இல்லை. அப்போது சிவம்ங்கிற பொருள் இருந்தால் சிங்கிற எழுத்து என்ன செய்யாது? இருக்கும். அவ்வளோதான். இதுதான் விஷயம். இந்த அளவில் நிறைவு செய்வோம். சிவாயினம்.